ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். தமிழ்நாட்டின் மிக முக்கிய 8 மண்டலங்களின் அரசியல் பின்னணியை, அப்பகுதி மக்களின் வாழ்வியல், பண்பாடு ஆகியவற்றுடன் அலசுகிறது நதிக்கரை அரசியல் பகுதி. இன்று நாம் பார்க்கவிருப்பது தாமிரபரணி நதிக்கரை அரசியலை. தமிழ்நாட்டுக்கு உள்ளேயே உற்பத்தியாகி தமிழ்நாட்டுக்குள்ளேயே கடலில் கலக்கும் ஒரே ஜீவநதி என்ற பெருமைக்கு உரியது தாமிரபரணி. உலகின் மூத்த மலைகளில் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி மூத்த குடியான தமிழரின் தொன்மையை பறைசாற்றும் ஆதிச்சநல்லூரை தொட்டு பாய்கிறது தாமிரபரணி. இன்றைய திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் வாழ்வோடும் அரசியலோடும் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தாமிரபரணி. 1967க்கு முன்னர் வரை தமிழகத்தின் பிற பகுதிகளைப் போலவே இந்த மண்டலத்திலும் காங்கிரஸ் ஆதிக்கமே அதிகம் இருந்தது. 1967க்கு பின் திமுக, அதிமுக என இரு கட்சிகளும் மாறி மாறி தங்கள் கொடியை இங்கே பறக்க விட்டுள்ளன. தேசிய கட்சிகளும் இங்கே குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை தக்க வைத்தே வருகின்றன. குறிப்பாக கேரளாவுக்கு அருகே உள்ள கன்னியாகுமரியில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் 3 தேசிய கட்சிகளுக்கும் ஆதரவு உண்டு. நாடார், முக்குலத்தோர், தேவேந்திரகுல வேளாளர், வெள்ளாளர், யாதவர், பரதவர், நாயுடு, ரெட்டி என பல்வேறு சமூகத்தவர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் இங்கு வசிக்கின்றனர். அதே சமயம் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிப்பவர்களாக நாடார், முக்குலத்தோர், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தவர்களே உள்ளனர். மாநிலத்தின் பிற பகுதிகளை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் செறிவாக உள்ள பகுதியாக இந்த மாவட்டங்கள் உள்ளன. முஸ்லிம்கள் பல இடங்களில் பரவியிருந்தாலும் கடையநல்லூர், ஏர்வாடி, மேலப்பாளையம் போன்ற பகுதிகளில் அதிகமாக உள்ளனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனின் அமமுக முக்குலத்தோர் சமூக வாக்குகளை பிரித்து அதிமுகவின் வெற்றியை கடுமையாக பாதித்தது. இப்போது அதிமுக கூட்டணிக்கு அமமுக வந்திருப்பதால் இந்த முறை அந்த சேதாரம் இருக்காது என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. அதே சமயம் சசிகலா தனியாக களம் காண்பதும் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததும் திமுகவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதால் தேவேந்திரகுல வேளாளர்களின் வாக்குகள் அந்த அணிக்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது. இருப்பினும் கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சி அதிமுக கூட்டணிக்கு செல்லாமல் தனியாக நிற்பதும் திமுகவுக்கு சாதகமான அம்சம். 4 மாவட்டங்களில் சிறுபான்மையின மக்கள் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளதும் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, முஸ்லிம் கட்சிகள் ஆகியவற்றுக்கு இந்த மாவட்டங்களில் நல்ல ஆதரவு தளம் உள்ளதும் திமுக அணிக்கு பலமே. 2016 மற்றும் 2019 தேர்தல்களை காட்டிலும் 2024 தென் மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி தனது வாக்கு சதவீதத்தை 2 மடங்காக உயர்த்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு இளைஞர்கள், இளம் பெண்களின் ஆதரவு இருப்பதால் அவர் யாருடைய வாக்குகளை பிரிக்கப் போகிறார் என்று ஒவ்வொரு கட்சியும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. தேர்தலுக்காக தீவிரமாக பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் கட்சிகள் 4 மாவட்ட மக்களின் கோரிக்கைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்களை தொடங்கி இளைஞர்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பது மக்களின் மிக முக்கிய கோரிக்கையாக உள்ளது. தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பது, கன்னியாகுமரி மற்றும் குற்றாலம் போன்ற சுற்றுலா தலங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது, நெல்லை, தூத்துக்குடி மாநகரங்களில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண்பதும் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆரோக்கியமான
குடல் ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.